போட்டு அப்படி திருட்டு முழிச்சது செயினை வெட்டுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு நடக்க முடியாது. மெதுவா செயின் எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு அதுக்கு போறான்னு சொல்லிட்டு வெளியில ஓடியாந்து திருட்டு மொழி, முகத்தில் முகமூடி, கண்ணிமைக்கும் ஒரு செகண்டில் தாய்மாரின் கழுத்தில் தாலி செயினை அறுத்த கொடூரம். ஓட முடியாமல் கதறி துடித்த தாய், எஸ்கேப் ஆக முயன்ற 2 கேடிகளை தில்லாக விரட்டி பிடித்த மக்களின் தாரமான சம்பவம் சேலம் மாவட்டம் 4 ரோடு சந்திப்பு அருகே பெரம்பனூர் பகுதியில் தங்கவேலு பத்மாவதி ஆகிய வயது முதிர்ந்த தம்பதியினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஒரு நிலையில் 70 வயதான பத்மாவதி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதை 2 இளைஞர்கள் நோட்டமும் விட்டுள்ளனர். மேலும் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையில் காத்துக் கொண்டிருக்க பத்மாவதி தனியாக இருப்பதை அறிந்து கொண்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது அவன் முகக்கவசமும் அணிந்திருந்ததால் பத்மாவதி பதறி போயுள்ளார். மேலும் பத்மாவதியை பார்த்து ஒரு திருட்டு மொழி முழித்துவிட்டு அவரது கழுத்தில் அணிந்திருந்த 15 பவுன் தாலி செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மேலும் தனது நண்பரின் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது பத்மாவதி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வெளியே வந்து பார்த்துள்ளனர். அப்போது தப்பிக்க முயன்ற 2 இளைஞர்களையும் அவர்கள் சாதுரியமாக பிடித்து போலீசாரிடமும் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அப்படி திருட்டு முழிச்சது செயினை வெட்டுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டேன். நான் செயின்னு கட்டிக்கிட்டே வந்துட்டேன்பா. அதுக்கு போறான்னு சொல்லிட்டு வெளியில ஓடியாந்து வீட்டு பையன் இருந்துச்சு. அந்த அம்மா முன்னாலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் வண்டி எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. செயின் போச்சுன்னு அடிச்சிட்டு நான் வெளியில வந்துட்டேங்க. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.